ஆசியும் அள்ளி அள்ளி வழங்கும் ஸ்ரீ சாய்பாபா. கோவை மாவட்டம் கோவை சாய்பாபா காலனியில் ஸ்ரீ நாகசாயி மந்திர் சாய்பாபா கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலையில் சாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இக்கோவிலுக்கு வருடந்தோறும் பக்தர்கள் கூட்டம் வருவதுண்டு. ஆனால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கோவை மாநகர காவல்துறையும் கோவில் நிர்வாகமும் மிக சிறப்பாக பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நீண்ட வரிசையில் பக்தர்களை கோவிலுக்குள் செல்ல சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த புத்தாண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தாண்டாக கருதப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்கேற்ப எந்தவித இடையூறும் இல்லாமல் சாய்பாபாவை தரிசனம் செய்ய மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல கோவில்களில் பக்தர்கள் தான் உண்டியலில் காணிக்கை செலுத்துவார்கள். ஆனால் இங்கு மட்டும் சாய்பாபாவை தரிசிக்க வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் 10 ரூபாய் பணம் வழங்குவது மன நிறைவை தருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளை அறங்காவலர் குழு துணைத் தலைவர் எஸ் பாலசுப்ரமணியன், செயலாளர் எஸ் பாலசுப்ரமணியன், பொருளாளர் டாக்டர் என் சர்வோத்தமன், அறங்காவலர்கள் ஜி தியாகராஜன், எஸ் சந்திரசேகர், ஜி சுகுமார் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பாபா கோவிலுக்கு சக்தியும் அதிகம், பக்தர்களின் கூட்டமும் அதிகம் என்பதும் கட்டுக்கடங்காத பக்தர்களின் வருகையை அறிந்து அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கினார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சாய்பாபா கோயிலுக்கு நாங்க வந்திருந்தோம். சாய்பாபா கோயில பாத்தீங்க அப்படின்னா சிறப்பா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பக்தரும் தரிசனத்துக்கு காத்திருக்காம அழகா ஒவ்வொரு லைனா அரேஞ்ச் பண்ணி சாமி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அழகாவும் அற்புதமாகவும் இருந்தது. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லபடியாமே என்னுடைய வாழ்த்துக்கள், சாய்பாபாவோட வாழ்த்துக்கள். நன்றி. ஹாப்பி நியூ இயர். ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் நாகசாயி பாபாவை புத்தாண்டை முன்னிட்டு பாபாவின் தரிசனத்தை பெற்று சென்று மதிய வேலை இப்போது அபிஷேகம் நடக்க இருக்கின்றது. அதற்கு பிறகு ஆரப்பு மதிய மாற்று நடக்க இருக்கிறது. காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் பாபாவை புத்தாண்டு தரிசனம் செய்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்கு. மதிய நேரம் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சது, நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் 10 ரூபா பாபா படம், பிரசாதங்கள் காலை 5 மணிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு சிரமம் இன்றி போவதற்கு உண்டான வழிமுறைகளை வகுத்து இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் போலீஸை கேட்டுக்கொண்டபடி அவர்களும் நன்றாக எங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். மக்கள் வருபவர்கள் மிகவும் ஒத்துழைக்கிறார்கள், அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. மிகவும் மகிழ்ச்சியோடு போகிறார்கள். அது போலவே இந்த நிகழ்ச்சியானது சுமார் 50-60 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. எங்களுடைய மூதாதையர், அதாவது எங்க ஃபாதர், இது ஹெரிடிட்டரி ட்ரஸ்டா இருக்கிறதுனால குடும்பத்தார் இதை ஆரம்பிச்சு வைத்தார்கள். ரொம்ப சொற்ப தொகையாக ஆரம்பித்தது. இன்று பாபாவின் கருணையால் 10 அளவு கொடுக்க வேண்டிய வசதி எங்களுக்கு கொடுத்திருக்கு. இதே வசதியும் பக்தர்கள் கொடுத்திருக்காங்க போலயே நாங்கள் எல்லாம் பக்தர்களுக்காக பக்தர்கள் போகிறோம் அவர் என்று வைத்துக் கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டன்றும் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டன்றும் வருபவர்களுக்கு மகிழ்ச்சியாக செல்வதற்கு இந்த பணத்தை அவர்கள் 15 விதமாக 20 வருடமாக நான் காத்து வருகிறேன் என்று சொல்கிறார்கள். அதை கேட்டு அறிவும்போது எனக்கு மகிழ்ச்சி. ட்ரஸ்ட் மூலமா பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகள்லாம் சார்? ட்ரஸ்ட்ல நாங்க மாசத்துக்கு 40 பேருக்கு கிரானிக் பேஷன்ஸ், லிவர் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர், அப்புறம் ஹார்ட், இவங்களுக்கு 5000 ரூபாய் டைரக்டா ஹாஸ்பிட்டல் பேர்ல கொடுத்துட்டு இருக்கோங்க. அது இப்போ 3000 ரூபாய் ஆக்கியிருக்கோம். ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் பைனான்சியல் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு 200 குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஏற்பட்டிருக்கோங்க.
இது தவிர ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கோம் முன்னாடி, ஃப்ரீயா மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து அன்னதானம் நான் ஸ்டாப்பா நடந்துட்டு இருக்கு, பிரசாதங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது நைட்டு 10 மணி வரை 9:30-10 மணி வரை போயிட்டு இருக்கு பிரசாதம். இந்த ஹோமியோபதிக்கு வந்து இப்போ அந்த பேஷன்ஸ் எல்லாம் வந்து இது அந்த தாராளம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி 2 டாக்டர்ஸ் வர்றாங்க. அவங்க காலையில ஒரு 3:30 வந்து எல்லாம் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க கேட்க வேண்டிய மருந்துகள் நாங்கள் சப்ளை 2 கல்யாண மண்டபம் வச்சிருக்கோம். அன்னதானத்துக்கு பணம் வாங்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்குறோம். 2 மண்டபம் பார்த்தீங்கன்னா ஏகவிஷயம் மண்டபம். ஒரு ஸ்கூல் நடத்துறோம். 400 குழந்தைங்க படிக்கிறோம். 350-400 குழந்தைங்க. அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஸ்கூல் நோட் புக்ஸ், அன்னதானம், சாப்பாடு, அப்புறம் செருப்பு, அத்தனையும் நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். பாபா ட்ரஸ்ட்ல எங்களுக்கு ஆக்சுவலா யார்ட்டையும் பணம் கேட்கறது இல்லைங்க, கொடுத்தா வாங்கிக்கிறோம். பட் இதெல்லாம் ரெகுலரா நடந்துட்டு மக்களோட மக்கள் நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. மக்களுக்கு பாபா நல்லது செய்கிறார். பாபாவுக்காகவும் அவர்களுக்கு நாங்களும் பாபாவுக்கு கோயிலுக்கு வருபவங்களுக்கு என்ன திருப்திப்படுத்த வேண்டும் அந்த அளவு செய்யும். சவுத் இந்தியாவில ஏன்ஷியன் டெம்பிள் பாபா இப்ப 110 வருஷம் ஆச்சு சமாதியால். 83வது வருஷம் நம்ம கோயிலோட இது வந்து 83 ஏன்ஷியன் டெம்பிள் இன் சவுத் இந்தியா. சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியில பாபாவுடைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் போது லாஸ்ட் இயர் வந்து குழந்தை வர வேணும்னு சொல்லி இந்த கோயில்ல வந்து வேண்டிட்டு போனோம், இன்னைக்கு குழந்தையோட வந்திருக்கோம், அது இந்த பாபா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. குழந்தை இல்ல, கல்யாணம் லேட் ஆகுது, வைத்தியத்துல உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கவங்களுக்கு நாங்க இந்த விபூதியை கொடுக்கிறோம். இதெல்லாம் அவங்க வந்து விபூதி என்றது எங்களோட விபூதி எது என்றால் நாங்கள் துனி என்று அணையா அவருடைய சமாதி அணையா இது தீபம் வச்சிருக்கோம். அதுல வந்து போடுற குச்சிகள் ஒரு மூலிகை பொருள் மட்டும்தான் நாங்கள் பொருள் மூலிகை மற்ற எல்லாத்தையும் போடுறது. அதை எடுத்து ஜல்லிச்சு பண்ணி பவுடர் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அது கொடுப்போம். அதுதான் எங்க விபூதியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ பாபா கிட்ட வந்து வேண்டும் வரம் கிடைக்குது அப்படின்னு நிறைவா நம்புறோம். குரு பகவான்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகம். நீங்க பாத்தீங்கன்னா ஐயப்பன் ஆகட்டும், ஆஞ்சநேயர் ஆகட்டும், ராகவேந்திர ஆகட்டும், விநாயக பெருமான் ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், கலியுகத்துல குரு கடவுளுக்கு கொஞ்சம் அதிகமான பவர். அந்த வகையில் பாபா வந்து வந்தவங்களுடைய சுக துக்கங்களுக்கு கூட நிற்கிறார். அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டியது எங்களோட கடமை. அதை நாங்க ஜெபனே செய்யறோம். வந்து சொல்றவங்க நீங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் நல்லா செய்யணும் அப்படின்றது எங்களுடைய மனதுல படுது. நாங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும். எவ்வளவு ஹெல்ப்புகள் பண்றோம், யார்கிட்டையும் சொல்ல தெரியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல பேர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, டைரக்டா செக் அனுப்பணும். டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாகுபாடே கிடையாதுங்க. எல்லாருமே அது மட்டும் இல்லைங்க, இங்க வரக்கூடியவர்கள் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் சர்வ மதத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்திய பாபா கிட்ட அங்க வச்சு போட்டோ வைக்கிறாங்க. முஸ்லிம்ஸை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான முஸ்லிம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்றாங்க, வந்து வேண்டிட்டு போறாங்க. இந்துக்களை பொறுத்தவரை எல்லோரும் எல்லா மதத்துல இருந்து அதே மாதிரி ஏழை பணக்காரன் நாங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, அங்க ஏதாவது ரிச் பீப்புள், போர் பீப்புள் ஏதாவது ஒரே தர்ஷன் தான். நாளைக்கு கியூல நிக்கிறாங்க, ஒரு அவங்களா நிக்கிறாங்க, டிசிப்ளினா நிக்கிறாங்க, டிசிப்ளினா வராங்க, சாமி கும்பிடுறாங்க, பிரசாதத்தை வாங்கினாங்க, நோட்டு கொடுக்குறோம். கூட்டத்துக்கு அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா அப்படி தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் ஒழிய மற்றபடி தள்ளு முள்ள எல்லாம் கிடையாது. பாட்டில் வர்றாங்க. நோயாளிகளுக்கு இப்போ நிதி உதவி பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணி? மெயினா வந்துங்க கிட்னி ஃபெயிலியர்ஸ் மெயினா கொடுக்கணும். கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப நாள் அவங்க கிட்னி கிடைக்கிறது, அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே நாங்க செக் கொடுத்துருவோம். எந்த ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி யாருக்கு இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் பேரை செக் கொடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் அதிகங்க, அப்புறம் டயாலிசிஸ் பேஷண்ட். சார் இது வரைக்கும் எவ்வளவு பேர் பயனாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதெல்லாம் எங்களுக்கு பேரு அதெல்லாம் நாங்க கணக்கு வைக்கிறத எது கொடுத்தாலும் வெளியில சொன்னது இல்லைங்க. சாய்பாபா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அவ்வளவுதான், யாருக்கிட்டையும் வெளியில நாங்க இது பண்றோம் அது பண்றோம் சொல்றது இல்லைங்க. அந்த பெருமைகளை நாங்க அடையிறது வந்து அவங்களுடைய ஏற்கனவே சொன்னேன், சுக துக்கங்களுக்கு கூட வைக்கிறோம். சார் பொதுவான ஒரு கேள்வி சார், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் வந்து அவமதிச்சு பேசுறாங்க. சோ அவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி நம்ம வந்து சொல்றது நம்ம எல்லாமே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி தனியா பேசுறது? எல்லாரும் ஒண்ணு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பாகுபாடே இல்லைங்க. எங்களுக்கு முஸ்லீமா கிறிஸ்டினான்னு எங்களுக்கு தெரியாது. மனிதனை மதிக்கிறோம். அவங்க வர்றாங்க,
அவங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க கூட வைக்கிறோம். சுக துக்கங்களுக்கும் கூட வைக்கிறோம். குழந்தை பிறக்கலாங்கிறாங்க, தங்கத்தேவை போடுறாங்க, குழந்தை பிறக்குது, நீங்களே இப்ப சொன்னீங்களே அந்த மாதிரி பல பேர் சொல்றாங்க உடம்பு சரியா நல்லா இருக்காங்க. இல்ல, தேங்க்யூ, வாழ்த்துக்கள், சாய்ராம்.